ஒருவேளை முத்து மலேசியா மாமாவை பார்த்துட்டா முத்துவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு என்னை மாதிரி நீங்களும் ஆவலா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா ரோகிணி வந்து எப்படியாவது மாட்டிக்கிறணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மலேசியால இருந்து தான் மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே நம்ம முத்துக்கு வந்து டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அவர் மட்டும் பார்த்துட்டாரு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் ஒரு மாலையை தூக்கிட்டு வந்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஏன் அப்படின்னா பவானியோட நகையெல்லாம் திருட்டு போக பார்த்துச்சு. சீர்வரிசை வந்ததெல்லாம் திருட்டு போக பார்த்துச்சு. முத்துவும் மீனாவும் நகையை திருட விடாம எப்படியோ திருடனை வந்து விரட்டி பாதுகாத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால அவருக்கு மாலையை போடுறதுக்காக வராங்க. இங்க வந்து பார்க்கும்போது முத்துவும் மீனாவும் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் பார்த்துறாரு. ஐயையோ இவங்க என்ன இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வேற ஏதாவது சொல்லிட்டு தப்பிக்கவும் முடியாதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மரியாதை செலுத்துறோம் அப்படின்னு 2 மலையும் தூக்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற வழி இல்ல முகத்தை மூடிட்டாவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா கரெக்டா அங்கேயே போய் நிப்பாட்டிடுறாங்க. அங்க போய் நின்னதுக்கு அப்புறமா முத்துவும் மீனாவும் பாக்குறாங்க. இவர் என்ன இங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவரை தெரியுமா? இவர் தான் தாய் மாமா. மாப்பிள்ளையோட தாய் மாமாவே இவர் தான். நீங்க நகையை திருட்டு விடாம பாதுகாத்தீங்க பாத்தீங்களா? அந்த திருட்டு பையன்ட்ட இருந்து நகையை பத்திரமா மீட்டு கொடுத்தீங்கல்ல, அதனால உங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. என்னது இந்த ஆளு தாய் மாமாவா அப்படின்ட்டு, ஏன் முத்து உனக்கு இவரை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்ல இது வந்து பார்லர் அம்மாவோட மாமா தானே இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன தம்பி முத தடவை இப்பதான் நான் உங்களை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி மலேசியா மாமா வந்து சொல்லிடுறாரு. மீனாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ மீனா வந்து முத்துவை தனியா கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, நம்மளால எந்த பிரச்சனையும் வேண்டாங்க, எல்லாருமே இங்க தானே இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரும் பாத்துக்கட்டும், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். இப்போ பவானியோட கல்யாணம் நடக்கட்டும். ஏற்கனவே நிறைய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது, நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த திருடனை வேற அடிக்கிற கலகலப்பம் வந்துருக்குது. அதனால நீங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருவாங்க. அதனால நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே இருந்துக்குருவோம். இப்போதைக்கு பவானியோட கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் மாலையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணதுக்கு அப்புறமா அங்கேருந்து எல்லாருமே பார்க்குறாங்க. இவர் யாரு? நம்ம ரோகிணியோட மாமா தானே, இவர் என்ன இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா பரசு இருந்துட்டு அண்ணாமலை அப்பட்ட ஏன்னா எல்லாருமே இவர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல மாப்பிள்ளையோட தாய்மாமா அவர், இவர் தான் நல்ல மனுஷன்ப்பா, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறாரு, கறிக்கடை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி பார்த்துட்டு அவ்வளோதான், அவருக்கு ரோகிணிக்கு ஷாக் ஆயிருது. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. ஆனால் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இவர் வந்து ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அப்போ தான் விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி இது உங்கள் மாமா தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமானா இந்நேரம் என்கிட்ட பேசியிருப்பாரா, நீங்கள் மாமா மாதிரியே இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. நீங்கள் ரோகிணியோட மாமா தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் ரோகிணி அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து இவர் வந்து யாரோ இவங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு. ஸோ இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒருவேளை முத்து மறுபடியும் இந்த மணிமாமாவை பார்த்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. ஆக மொத்தத்தில் நம்மளாம் நல்லா ஏமாத்துறாங்க. சரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.